பாலியல் விவகாரம் தொடர்பான ஹேமா கமிட்டியின் முழு அறிக்கை கேரள உயர்நீதிமன்றத்தில் தற்பொழுது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாலியல் விவகாரம் தொடர்பான ஹேமா கமிட்டியின் முழு அறிக்கை கேரள உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. மலையாள திரையுலகில் பாலியல் தொந்தரவு தொடர்பாக அமைக்கப்பட்ட ஹேமா கமிட்டியின் அறிக்கை வெளியாகி பெரும் பூதாகரமான நிலையில் தற்பொழுது அது குறித்தான முழு அறிக்கை கேரள உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஜீவபாரதி, கூடுதல் விவரங்கள். கேரள திரையுலகில் பெண் நடிகைகள் மற்றும் துணை நடிகைகளுக்கு பாலியல் வன்கொடுமை தரப்பட்டதாக 2017ஆம் ஆண்டு பெரும் சர்ச்சை வெடித்திருந்துச்சு. அதன் தொடர்ச்சியாக ஹேமா கமிட்டியானது அமைக்கப்பட்டிருந்துச்சு. அந்த ஹேமா கமிட்டியினுடைய அறிக்கையானது கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக வெளியாயிருந்துச்சு. கிட்டத்தட்ட 170 பக்கங்கள் அடங்கிய அந்த அறிக்கையானது வெளியாயிருந்துச்சு. அதன் தொடர்ச்சியாக 20க்கும் மேற்பட்ட நடிகைகள் தங்களுக்கும் கடந்த காலங்களில் பாலியல் ரீதியான சீண்டல்கள் நடந்ததாக தொடர்ச்சியா பேசிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில இந்த அறிக்கையில சில பகுதிகள் அகற்றப்பட்டு அந்த அறிக்கையானது வெளியாயிருச்சு அப்படிங்கிற அந்த விமர்சனம் கூறப்பட்டிருந்துச்சு. இந்த நிலையில 233 பக்கங்களை கொண்ட அறிக்கையானது தற்போது கேரள உயர்நீதிமன்றத்தினுடைய இந்த சிறப்பு அமர்வுல சீலிடப்பட்ட கவர்ல தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இந்த நிலையில அந்த கேரள உயர்நீதிமன்றம் இந்த அறிக்கையை பெற்றுக்கொண்டதன் பிறகாக 4 ஆண்டுகளாக இந்த அறிக்கையை நீங்க வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, நடவடிக்கை ஏன் எடுக்கல அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வியை கேரள அரசுக்கு கேரள உயர்நீதிமன்றம் எழுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கமிட்டியினுடைய அறிக்கை எத்தகையதா இருக்கு, இன்னும் ஏதாவது மறைக்கப்பட்ட பக்கங்கள் இருக்கா, இருந்திருந்தா முழுமையா எங்களுக்கு சமர்ப்பிங்க அப்படிங்கிற அந்த ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தையும் கேரள அரசை நோக்கி கேரள உயர்நீதிமன்றம் எழுப்பியிருக்காங்க. கடந்த சில வாரங்களாகவே இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் தொடர்ச்சியாக பல முன்னணி நடிகர்கள் மீதான தொடர்ச்சியான அந்த பாலியல் சீண்டல்ல இவர்களும் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு தொடர்ச்சியான அந்த செய்திகளை பார்த்துட்டு இருந்தோம். பலரும் தங்களுடைய மிக முக்கியமான பதவிகள் ராஜினாமா செஞ்சிருந்தாங்க. இந்த நிலையில தான் கேரள உயர்நீதிமன்றத்தினுடைய இந்த மிக முக்கியமான கேள்வியானது அடுத்த கட்டத்தை இந்த வழக்கை நகர்த்தி இருக்கு அப்படின்னு நம்ம குறிப்பிட வேண்டியதா இருக்கு. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி.